Hey guys, good morning. Welcome back to my channel. This is Vijay from Event Traders. இன்னைக்கு 24th மார்ச் டியூஸ்டே நிஃப்டியோட அனலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 1 மினிட் இருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹையர் அண்ட் லோயர் லெவலை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மொமெண்டம் எந்த சைடு இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட் பிளானை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி வந்து 22,839 அண்ட் 40 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு 22,940 இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும் ஃபார் டுடே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பையிங் சென்டிமெண்ட் இருக்கு. பட் அட் த சேம் டைம் ப்ரைஸ் கீழேயும் வருது. ஸோ இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே ஹை அண்ட் டே லோ ரெண்டுமே வந்து அன்செக்யூராக இருக்குது. ஸோ ரெண்டுமே அன்செக்யூராக இருக்கும்போது ரெண்டு சைடும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு லெவலையும் லைக் டே லோவையும் ரீவிசிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டே ஹையவும் ரீவிசிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அஸ் ஆஃப் நவ் பையர்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெல்டா 2000 லாட்ஸ் வந்து டெல்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹையர் அண்ட் லோயர் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சார்ட்டில் வந்து பிளாட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீவியஸ் டே ப்ரிடிக்டட் ஹை அண்ட் லோ வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும். இஃப் இன்கேஸ் அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ டே லோ ரீவிசிட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் பையர்ஸ் உள்ள வர்றாங்க. பட் ப்ரைஸ் மேலே போகலை. ஸ்ட்ராங்காக பையர்ஸ் இருந்துமே வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேற. அகைன் இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து நேற்று செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ண ஏரியா. ஸோ அகைன் வந்து இந்த இடத்த பொசிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஆஃப் கேப் அப் ஓப்பன் இந்த இடத்த இருக்கிற செல்லர்ஸ் எல்லாமே வந்து நேற்று இங்கே மார்க் பண்ணியிருக்கிற சப்ளை ஜோனில் இருக்கிற செல்லர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷன்ஸ் கவர் பண்ணுவாங்க. அகைன் அதனால ப்ரைஸ் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போவே வந்து நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ½ இல்லை 1 கூட நம்ம வெயிட் பண்ணலாம், ஒரு ப்ராப்பரான செட்டப் கிடைக்கிற வரைக்கும். ஸோ ரைட் லொக்கேஷன்ஸில் நம்ம ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹை அண்ட் லோ இதை வந்து ஃபார் டுடே இப்படி எங்கே இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணி எடுத்து வந்துடுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம சார்ட்டில் வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்சை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவல். அண்ட் தென் இங்கே வந்து ஹையர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 அரௌண்ட் 23,000 வந்து ஹையர் லெவல் இருக்குது. அண்ட் லோயர் லெவல் பார்த்தீங்கன்னா 22,670 680 அந்த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், புல்லிஷ் சைடு. இஃப் இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா அகைன் வந்து இந்த பிக் பையர்ஸ் ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜோனுக்கு வரும் நிஃப்டி. ஸோ நம்மளோட என்ட்ரி எய்தர் இந்த ஜோனில் இருக்கலாம், இல்லை இந்த சப்ளை ஜோனில். இந்த சப்ளை ஜோன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பார்ப்போம் இந்த இடத்த எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிவர்சலை விட நம்ம அகைன் வந்து மார்க்கெட் செல் சைடு தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் அப்படியே வந்தாலும் ப்ரெடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவல் வரைக்கும் வரும். பட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் புல்லிஷ் சைடில் ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டே ஹை அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூராக இருக்கிறதுனால டே ஹை ரீவிசிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைக் இந்த லெவலில் 22,900 மார்க் பண்ணியிருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இமீடியட் செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ ஈவன் தோ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 1410 லாட்ஸ் வந்து நமக்கு நெட்டாக பையர்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரைஸ் மேலே போல. ஸோ ப்ரைஸ்னால புஷ் பண்ண முடியல. ஸோ செல்லர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஆல் த பையிங் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் கூட நமக்கு செல்லிங் தான் வந்து செல்லர்ஸ் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. 482 லாட்ஸ் வந்து இப்போதைக்கு நெட் செல்லர்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும் தான் பையர்ஸ் ட்ராப் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் செகண்ட் கேண்டில் செல்லர்ஸ் அகைன் புஷ் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ 2 சைடுமே வந்து லைக் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பையர்ஸோட குவான்டிட்டிஸ் செல்லர்ஸும் செல்லர்ஸோட குவான்டிட்டிஸை பையர்ஸும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போவே நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராப்பரான ஒரு செட்டப் இல்லாமல் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ்ல போய் லாக் ஆகிக்க வேண்டாம். ஸோ அதனால பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு எந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு கரெக்டான அந்த லொக்கேஷன்ஸில் என்ட்ரி எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரியாகவும் இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகாது. அண்ட் அகைன் ப்ராப்பரான ப்ராஃபிட்டையும் நம்ம புக் பண்ண முடியும். ஐ மீன் டார்கெட்டையும் புக் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் வெயிட். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இங்கே ஃபுல்லாகவே வந்து பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ட்ராங்கா. ஸோ செல்லர்ஸ் இருந்தது பை சைடு வந்து டர்ன் ஆயிடுச்சு. ஸோ 318 லாட்ஸ் வந்து நெட் பையர்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ செல்லர்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த கேண்டில் ட்ராப் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே இருந்த செல்லர்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ஏரியாவில் இருந்த செல்லர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரீசன்னால அகைன் வந்து ப்ரைஸ் வந்து மறுபடியும் மேலே போகுது. அகைன் இந்த ஏரியா ப்ரீவியஸ் டே ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிஃப்டி வந்து ப்ரிடிக்டட் ஹைல இருந்து அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோ. கைஸ் நம்ம அனலிசிஸ் பண்ண மாதிரி. ஸோ இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து ரிஜெக்ட் ஆகி ஷார்ப்பாக ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க. ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவல் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன்ல நம்மளோட ப்ரைஸ் பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அகைன் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை ஃபர்தர் டவுன் சைடு வந்து அகைன் ஃபால் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் இந்த ஜோன் நமக்கு பிரேக் அவுட், ஐ மீன் டவுன் சைட் பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பிக் ஃபால் இருக்கும். அகைன் அப் டு இந்த லெவல் வரைக்கும் ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,471 அண்ட் 22,500 அந்த லெவல் தான் சப்போர்ட். பட் இந்த லெவல்ல எப்படி பிரைஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத டிசைட் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட ரிவர்சல் என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணலாம். அண்ட் தென் டே ஹை கூட நமக்கு வந்து அன்செக்யூரா இருக்கிறதுனால ரீவிசிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகைன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த லெவலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சப்ளை ஜோனை நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் இந்த சப்ளை ஜோன் இப்போ இன்வாலிட் ஆயிடுச்சு. பிகாஸ் ரெண்டு சைடுமே வந்து நமக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று வரைக்கும் இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்திருக்கும். லைக் இன்னைக்கு மார்னிங்கே ஓப்பன் ஆனது இதுக்கு மேலே. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் அதை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சப்ளை ஜோன் வந்து நமக்கு வேலிட் கிடையாது. இது இன்வேலிட் அப்படின்றதுனால நம்ம இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ அகைன் இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ரெசிஸ்டன்ஸ் நியூவாக கிரியேட் ஆகிருக்கிற சப்ளை ஜோன். ஸோ இந்த சப்ளை ஜோனை நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேண்டில் இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனாக ரியாக்ட் பண்ணும். ஸோ ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும். ஃபர்தர் ப்ரைஸ் வந்து இங்கே வந்ததுனாலும் அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ அகைன் இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது அகைன் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த லெவலை நான் இப்போ மார்க் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் வந்து ஒரு சப்ளை ஜோன். இந்த இடத்துல வந்து பிக் செல்லர்ஸ் வந்து நம்ம அக்ரெசிவா என்டர் ஆயிருக்கிற ஏரியா. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் பண்ணும். ஈவன் பிரைஸ் வந்து நம்மளோட ப்ரெடிக்டட் ரேஞ்சில இருந்து ரிவர்ஸ் ஆகி வந்ததாலும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் பண்ணும். அகைன் ஒரு புல் பேக், அகைன் ஃபர்தர் இது பிரேக் அவுட் நடந்தா மட்டும் தான் அப் சைடு போகும். ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோனா இருக்கிறதுனால, அகைன் நம்ம வந்து இங்கிருந்து ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி ப்ராபப்ளி பிட்வீன் இந்த ரேஞ்ச், ப்ரெடிக்டட் ரேஞ்ச் ஹை அண்ட் இந்த சப்ளை ஜோனுக்குள்ள கொஞ்ச நேரம் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் டிசைட் ஆகும். லைக் எய்தர் பை சைடு ஆர் செல் சைடு. ஸோ என்னோட வியூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டைரக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. புல்லிஷ் ஆர் பியரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆஃப்டர்நூன் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டைரக்ஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எய்தர் பை சைடு ஆர் செல் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றதே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் செட்டப் ஒரு ரிவர்சலுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ட்ரி எடுத்துட்டு நம்மளோட லொகேஷன்ல என்ட்ரி எடுத்துட்டு ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி அகைன் வந்து ரிவர்சல் ஆனா கூட நம்மளோட காஸ்ட் டு காஸ்ட்லயே நம்ம பொசிஷன் க்ளோஸ் ஆகுதுனாலும் தட் இஸ் ஃபைன். ஸ்லோவா நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு ட்ரைல் பண்ணிடுவோம். கால் சைடா இருந்தா ப்ரிடிக்டட் லோயர் ரேஞ்சில் வந்துட்டு நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஐ மீன் வித் கன்ஃபர்மேஷன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,750 ஜோன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்தர் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ அதுக்கப்புறம் டே ஹை. ஸோ இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அண்ட் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு டார்கெட்டாகவும் இருக்கும். இஃப் இன் கேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரிவர்சல் புல்லிஷ் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா, இஃப் இன் கேஸ் ஃபர்தர் இந்த இடத்த ரிவர்சல் ஆயிட்டு இந்த சப்ளை ஜோன்ல நமக்கு வந்து மார்க்கெட் ஃபர்தர் புஷ் பண்ண முடியல, பையர்ஸ் வந்து புஷ் பண்ண முடியல, அகைன் இங்கிருந்து ரிவர்சல் பியர் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது, ஸோ இந்த ப்ரிடிக்டட் லோயர் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அகைன் ஃபர்தர் என்ட்ரி இந்த இடத்த ஒரு செல் சைடு என்ட்ரி, அதாவது புட் சைடு வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம் ஃபார் த டார்கெட் ஆஃப் திஸ் ஒன் 22,500. ஸோ லெட்ஸ் சி. ஸோ இதுதான் என்னோட ட்ரேட் பிளான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்க.